ஹலோ, இன்னைக்கு ஈவினிங் டிஃபனுக்கு வந்து நொய் உப்புமாவும் சிதம்பரம் கத்திரிக்காய் கொஸ்ஸும் பண்ணி கட்டலான் இருக்கேன். இந்த நொய் உப்புமாவை நான் ஆல்ரெடி புளி விட்டு பொங்கல் மாதிரியும் அப்புறம் பயத்தம்பருப்பு போட்டு ஊசலி மாதிரியும் பண்ணி காமிச்சிருக்கேன். இன்னைக்கு பிளெயினா உப்புமா நொய் உப்புமா பண்ண போறேன். வேணுங்கிறவா வெஜிடபிள்லாம் கூட போட்டு அதில் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வெஜிடபிள்லாம் போட போறல, ஏன்னா தொட்டுக்கிறதுக்கு இந்த கொஸ்ஸும் பண்ண போறேன் இல்லையா, அதனால அதே போதும். வெஜிடபிள்னா போட்டேன்னா அப்படியே சாப்பிடலாம், வெறுமனே சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அரிசி உப்புமா வேற, இந்த நொய் உப்புமாவோட டேஸ்ட் வேற. இதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் அரிசி நொய். இது இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு இது தெரியாது, நொய்னா என்னன்றது. அதாவது நெல்லை வந்து விஷல்ல கொடுத்து அரைப்பா பாருங்க, அரிசி ஆக்குவாலோ இல்லையோ, அப்போ இது தனியா ஒரு அரிசி வந்து 3 நாளா உடைஞ்சிடும். அதை என்ன பண்ணுவான்னா தனியா சலிச்சு எடுத்துருவா அந்த தவிட்டுல இருந்து. அதுதான் நொய். இது வந்துட்டு இந்த கிராம சைட்ல எல்லாம் ஈஸியா அவளுக்கு கிடைச்சிடும். நமக்கு இங்க சிட்டியில வந்து அரிசி மண்டியில கிடைக்கும். அப்புறம் பிக் பாஸ்கெட்ல வந்து புரோக்கன் ரைஸ்னு போட்டேன்னாக்க அதுல கிடைக்கிறதுங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு சிகப்பு மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம், எண்ணெய், கடுகு, தேங்காய், இதான் அதுக்கு தேவையான சாமான்கள். ஃபர்ஸ்ட் வானலி காஞ்சதும் என்ன பண்ணும், இந்த நொய்யை போட்டு சும்மா ஒரு 2 பெரட்டிக்கோங்க. ஏன்னா அப்பதான் உதிரா வரும், அப்படியே மொத்தையா இல்லாம, அதாவது குழஞ்சி போகாம உதிரா வரும். நான் இன்னைக்கு இந்த மெஷர்மெண்ட் கப்பால 1 கப் எடுத்திருக்கேன் கோபுரமா. இந்த கப்பு வந்து 160 ml கப், ரைஸ் குக்கரோட கொடுக்குற மெஷரிங் கப். இது போதும், அப்புறம் பொரிஞ்சிடும் அரிசி இல்லட்டா. இப்ப பாருங்க, இதை ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு கலஞ்சிட்டு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் வானலி காஞ்சதும் இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்க அவாவா எந்த எண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்றீங்களோ அதை விட்டுக்கோங்க. கடுகு, ஒரு வரமிளகா, கட்டி பெருங்காயம், இல்லாதவா தூளை கூட போட்டுக்கலாம், அதே கரைஞ்சிடும் அப்படி அதில் போட்டு பண்ணும்போது. கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் பச்சை மிளகா 1. இஞ்சி வேண்டாம், இஞ்சி வந்து போடும்போது அது அந்த உப்புமாவோட, அரிசி உப்புமாவோட ஃப்ளேவர் கிடைக்கும், அதனால வெறும் பச்சை மிளகா, கருவேப்பிலை. இப்போ இதுக்கு 1 கப்பு நொய் எடுத்தோம் இல்லையா, அதுக்கு 3 கப்பு ஜலம். பச்சரிசி நொய்யா இருந்தாலும் புழுங்கல் அரிசி நொய்யா இருந்தாலும் ஒரே மெஷர்மெண்ட் தான் ஜலம். இதுக்கு பாருங்க, ஒரு சின்ன ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன், ரொம்ப போடாதீங்க. உப்புமாக்கே பொதுவாக மட்டாதான் உப்பு போடணும். அப்புறம் தேங்காய் துருவல் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், நல்லா இருக்கும். இப்போ தெல்லாம் ஜலம் கொதிக்கிறதா இந்த நொய்யை போட்டுருவோம். அதில் வெறும்னா கையில் இருத்து போடுவோம், ஏன்னா மெஷர்மெண்ட் வச்சுருக்கோம் இல்லையா 3, அதனால தான். அப்புறம் குழஞ்சு போயிடும், நிறைய தண்ணியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, குழஞ்சு போயிடும். இப்போ பார்த்தீங்களா நல்லா கொதி வர ஆரம்பிச்சுடுத்து. இப்போ இதை நான் குக்கரில் தான் வச்சு பண்ண போகிறேன், ஈஸியாக இருக்கும். ஸ்டவ்வை நிறுத்திட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை விட்டுருவோம். இப்போ பாருங்க, இதை நான் குக்கர் உள்ள இதை இறக்குறேன். நான் ப்ரெஷர் பேனில் தான் இன்னைக்கு பண்ண போகிறேன். இந்த ப்ரெஷர் பேனில் ஒரு 3-4 சவுண்டு வந்தோடனே நான் நிறுத்திட போகிறேன், நல்லா ஆகிடும் உதிரா. உங்காத்து குக்கர் எந்த மாதிரி வரும் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அத்தனை சவுண்டு வந்தோடனே அதை நிறுத்திடுவோங்க, எத்தனை வேணுமோ. பொதுவாக ஒரு 3 விட்டேல்னா போதும், அதுக்கு மேலே வேண்டாம். பொதுவாக கேட்பேன் இல்லையா மம்மி, டேரெக்டாகவே குக்கர்லேயே நீங்கள் வந்து எண்ணெயை விட்டு தாளிச்சு கொட்டி அப்படியே வைக்கலாமேன்னு. எனக்கு அது சரிப்படவே மாட்டேங்குது, அடியிலையும் மேலேயுமா ஒட்டிண்டு பாதி அதிலே போயிடும், அப்புறம் காணவே காணாது. இதுன்னா நிறக்க நல்லா நம்ம பண்ணும்போது குவான்டிட்டி நல்லா கிடைக்கிறது, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இல்லாட்டா அடியை பிடிச்சுட்டு அந்த குக்கர்ல பிடிச்சுட்டான்னு பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. அதனால தான் நான் எப்பயுமே இந்த மாதிரி செப்பரேட்டர்ல வச்சுதான் வைப்பேன் குக்கர்ல. இப்போ அடுத்து இந்த சிதம்பரம் கத்திரிக்காய் குஜ்ஜு, அதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க. நான் ஒரு 150 திட்டத்துக்கு கத்திரிக்காய் வாங்கி அதனோட மேல இருக்க அந்த காம்பு பாவாடை எல்லாம் எடுத்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பார்த்துக்கோங்க, சொத்த கத்திரிக்காவா இருக்க போறது, இது நல்லா இருக்கு பார்த்தாக்க, அதனால நான் முழுசா தைரியமா போடுறேன். இதுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவு கெட்டியா புளிய கரைச்சி வச்சுருக்கேன், சின்ன மீடியம் சைஸ் நெல்லிக்காய்ன்னு வச்சுக்கோங்களேன், போதும் அதுக்கு. அப்புறம் இதுக்கு ஒரு பொடி போட போறோம். அதுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1.25 ஸ்பூன் தனியா, அப்புறம் மிளகா வத்தல், பெருங்காயம் கொஞ்சம், இதெல்லாம் வறுத்து பொடி பண்ற சாமான்கள். உப்பு, தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகு, ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி, மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். அப்புறம் இறக்கும் போது நான் கொஞ்சோண்டு வெந்தய பொடி போடுவேன். உங்ககிட்ட வெந்தய பொடி இல்லைன்னா வறுக்கும் போதே ஒரு 1/4 ஸ்பூனுக்கு வெந்தயத்தை போட்டுருங்கோ. வறுக்கிற சாமானோட போட்டு வறுத்து அதை பொடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் குறகுறப்பா பொடி பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த சாமான்லாம் வறுத்துண்டுருவோம்.
நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த கத்திரிக்காவை அப்படியே முழுசா தான் போட போறேன். இதை ஏன் நான் முழுசா போடுறேன்னா இதனோட தோலை ஈஸியா நம்ம எடுத்துடலாம், அதுக்காக தான். இல்ல எங்களுக்கு அந்த தோலோடையே பிடிக்கணும்னா கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க. இதை வந்து சிம்மிலேயே வச்சுக்கோங்க. அடுப்பை வச்சுட்டு இப்படி பரட்டி விட்டுருந்தா நிமிஷமா ஃபுல்லா வெந்துடும். இப்போ இதெல்லாம் மூஞ்ச கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பிகினர்ஸ்லாம் அப்படி கலர்ந்து விடுவோம். ஏன்னா புசு புசுன்னு ஒரு சவுண்டு வரும். ஏன்னா அந்த கத்திரிக்காய் உள்ள இருக்கிற அந்த ஈரம்லாம் வெளியில வரும். இந்த தோல் மூலியமா அது பாருங்க கொஞ்சம் ஜலமா தெரியும் பாருங்க. அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க அதுல இந்த 4 ஃபர்ஸ்ட் நல்லா சுருங்கி எடுத்து பாருங்க. இதுதான் கணக்கு இந்த மாதிரி வெந்ததுக்கு. இப்போ இது இன்னும் கொஞ்சம் சுருங்கணும். அதனால இது கூடயே வச்சோம்னா இன்னும் கருகி தான் போகும். அதனால இதை நான் எடுத்துட்டேன். அதே எண்ணெய் தான் அடுத்த நாளும் அது இன்னும் நல்லா சுருங்கலை, அதனால அதை வச்சிருக்கேன் நான். இது ஆனப்புறம் இதையும் எடுத்துட வேண்டியதுதான். இப்போ பாருங்க இதாவும் நல்லா வெந்துடுத்தோம், சுருங்கி இருக்கு பாருங்க தோலெல்லாம். இப்போ பாருங்க விட்ட எண்ணெய் அப்படியே தான் இருக்கும், ரொம்ப ஒன்றும் எடுக்காது. இப்போ இதுலயே நான் சாமான்லாம் வறுத்துக்க போறேன். கட்டி பெருங்காயம், நான் சும்மா இதுக்கு தக்கனது பொடி அரைக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், மிளகா வறுபட்டு விட்டு எடுத்துருவோம். பருப்பு இல்லாமல் வறுபட்டு விட்டு எடுத்துருவோம். இப்போ இந்த பொடி மீந்தா கூட நம்ம வந்து கத்திரிக்காய் கறி, வாழைக்காய் கறி அதுக்கெல்லாம் போட்டுக்கலாம். ஏன் சாம்பாருக்கே கூட இந்த பொடியை போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ இதே எண்ணெய் தான் பாருங்க, நான் எக்ஸ்ட்ராவே ஒன்றும் பண்ணல. கடுகை தாளிச்சு கொட்டி விடுறேன். 2 உளுத்தம்பருப்பு போட்டேன், ஒரே ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா ஒன்று, இன்னும் தக்காளி பழம், இந்த கருவேப்பிலை, பட்டா, உப்பு, தக்காளி வதங்கும், அப்புறம் மஞ்சப்பொடி கொஞ்சம். இந்த அடுப்பை சிம்பிளில் வச்சுட்டு இது வதங்கட்டும். நான் அதுக்குள்ளே இந்த பொடியை போய் அரைச்சுன்னு வந்துடுறேன். இப்போ இந்த கத்திரிக்காவை தோலை நீக்கிடுவோம். உரிச்சுட்டா நல்லா வந்துடும். பாருங்க இப்படியே எடுக்க வேண்டியதுதான். நல்லா வதங்கி இருந்தால் தான் அந்த மாதிரி எடுக்க வரும். சிலர் வந்து சுட்டு பண்ணலாமேன்னு கேட்பேன், அதான் இஷ்டம். பட் வதக்கி பண்ணும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்குது. நாங்கள் சிதம்பரத்தில் உத்தராத்தில் சாப்பிடும் போது அது மாமி சொல்லி கொடுத்தா, இது மாதிரி பண்ண ரொம்ப நல்லா இருக்கும் வதக்கி பண்ணான்னு. அதுலேருந்து நான் அப்படி பண்ணுவேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி ரொம்ப விதை இல்லாத கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க. ரொம்ப விதை இருந்தால் அந்த கத்திரிக்காய் முழிச்சுன்னு இருக்கும் பாருங்க, ஒரு விதையாக முழிச்சுன்னு இருக்கும் பார்த்தா. இதே மாதிரி எல்லாம் உரிச்சுட்டு காட்டுறேன். தக்காளி இதை நல்லா வதங்கி கொடுத்தோம். இப்போ இதில் அந்த புளி ஜலத்தை விட்டுடலாம். இது கொதிக்கட்டும் ஒரு கொதி. அதுக்குள்ளேயும் இந்த கத்திரிக்காவை தோலை உரிச்சுட்டும் அதில் போட்டுடலாம். இப்போ பாருங்க இந்த பொடியை அரைச்சுன்னு வந்துட்டேன். இது பாருங்க கொஞ்சம் குறப்பாக இருக்கா, இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போது இது நல்லா ஒரு 2 கொதி வந்துடுத்து, புளிஜலம் விட்டு. இப்போ இந்த கத்திரிக்காய் பாருங்க பூச்சி பொட்டு இல்லாமல் அதை எடுத்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கையாலேயே, அதை இதில் போட்டுருவோம். இதுக்கு தக்கின பொடியை போடுறேன் போதும். மீதி வந்து நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வெல்லம், வேணாங்கிறவா விட்டுருங்க. இப்போ இதுக்கு முதல்ல நான் அந்த தக்காளி பழம் வதங்க உப்பு போட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு விட்றேன். விட்டு இன்னும் கொஞ்சம் ஜலம் விடலாம். இப்போ இது 2 கொதி வரட்டும், வந்தோடனே இறக்கிவிடுவோம். இப்போ பார்த்தீங்களா இது இந்த பதத்தில் இறக்கணுன்னாலே வர வர இறுகின்றோம், சரியாக இருக்கும். இப்போது இறக்கும் போது நான் சுட்டு வெந்தயப்பொடி போடுவேன். பிடிக்கிறவா போடுங்க, பிடிக்காதவா விட்டுருங்க. ஒரு சிட்டிக்கை போட்டிருக்கேன். இப்போ ஸ்டவ்வை நிறுத்திடுறேன். சிதம்பரம் கத்திரிக்காய் குஜ்ஜு ரெடி. கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் பச்சையாக போடுவோம். இந்த ப்ரெஷர் பேனில் ஸ்டீம் வந்தோடனே வெயிட் போட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 சவுண்டு வந்தோடனே அணைச்சிட்டேன். இதில் நல்லா உதிராக இருக்கும், நல்லா இருக்கும், வாசனையாக இருக்கும். இதில் பச்சையாக ஒரே 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அவ்வளோதான். இது மறுபடியும் நீங்கள் கலரெல்லாம் வேண்டாம், அப்படியே சுட எடுத்து போட்டுன்னு சாப்பிட வேண்டியது தான். பார்த்தீங்களா நொய் உப்புமா ரெடி. எல்லாரும் இந்த அரிசி நொய் உப்புமாவையும் சிதம்பரம் கத்திரிக்காய் கொச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கத்திரிக்காய் கொச்சு இதுக்கு மட்டும் இல்லை, நம்ம பொங்கலுக்கு, அரிசி உப்புமாக்கு, ரவை உப்புமாக்கு, இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப ஜோராக இருக்கும். இந்த மாதிரி இட்லி தோசை கூட பிடிக்கிறவா சாப்பிடலாம். ஏன்னா இது வந்து நம்ம வதக்கி பண்ணும்போது அந்த சுட்ட மனம் இல்லை, ஒரு மாதிரி நன்னா இருக்கு, சேர்ந்த மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி நன்னாவும் இருக்கு. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ல போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.